ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இப்போ ப்ளேம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பைலட் எரர் அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் மீடியாலையும் ஒரு சிலது வந்துச்சு. இல்லை இல்லை இது பைலட் எரர் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டை நாங்கள் நம்ப மாட்டோம், இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்கணும், அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை நாங்கள் கேட்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுது? சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு, வீல்ஸு உள்ளே போல. ஸோ 3வது டேக் ஆஃப் ஆகி 3வது செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு பைலட் சொல்கிறாரு, ஏங்க ஆஃப் பண்ணீங்க ஃபியூல் என்ஜினை அப்படின்னு, அந்த சுவிட்சை. உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, எங்களில் ஒருத்தர் நாங்கள் ரெடிங்க வர, உங்கள் இந்தியாவுக்கு வரோம், நாங்களும் அதை கேட்கணும். வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். ஏர் இண்டியா ஃப்ளைட் 171 கடந்த ஜூன் 12ஆம் தேதி அஹமதாபாத்லேருந்து யூகேக்கு போகிற ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஏறக்குறைய 30 செகண்டுக்குள்ளே கீழே விழுந்து நொறுங்கியது. ஏறக்குறைய 260 பேர் இறந்தார்கள். 241 பேர் ஃப்ளைட்டில் இருந்தாங்க, கேபின் க்ரூ உட்பட. அது இல்லாமல் வெளியில் பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் ஏறக்குறைய 19 பேர் இறந்திருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அதாவது ஏஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, அவங்க ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு இப்போ ப்ளேம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பைலட் எரர் அப்படின்னு வெஸ்டர்ன் மீடியா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியன் மீடியாலையும் ஒரு சிலது வந்துச்சு. இல்லை இல்லை இது பைலட் எரர் கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, பைலட்டுடைய சூசைடல் டெண்டன்சியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கின், அதாவது விக்டிம்ஸோடைய கின், அதாவது என்னென்னா இறந்தவர்களுடைய சொந்தக்காரங்க ஒரு சிலர், இந்தியன் கவர்மெண்ட்டை நாங்கள் நம்ப மாட்டோம், இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் கேட்கணும், அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை நாங்கள் கேட்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் சொல்லுது? அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறோம், நீங்களும் வேணால் படித்து பாருங்கள். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏஏஐபி, அதாவது ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, ஆக்சிடெண்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கே நாங்கள் ஈவினிங் போயிட்டோம். அதாவது டெல்லியிலேருந்து, அது டெல்லி தான் பேஸு இந்த ஏஏபி, இது நாங்கள் இமீடியட்டாக அஹமதாபாத் போனோம். ஸோ நிறையா இதெல்லாம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணோம், இது ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 பைலட்டு, ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீனியரு, இன்னொருத்தர் கொஞ்சம் ஜூனியர் பைலட், ஆனால் சஃபிஷியன்ட் ஹவர்ஸ் அவரும் பறந்திருக்கார், அவர் தான் கோ பைலட்டு. ஸோ இந்த 2 பைலட்ஸும் முந்தின நாளே, ஃபஸ்ட்டு பைலட் ஒழுங்காக இருந்தாங்களான்றதுக்காக முந்தின நாளே மும்பையிலேருந்து அவங்க சேர்ந்துட்டாங்க அஹமதாபாத்துக்கு. அதுக்கப்புறம் சஃபிஷியண்ட்டாக ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கு அடுத்தது அவங்க உள்ளே நுழையும் போதும் அந்த பிரெத் அனலைசர்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஏதாவது குடிச்சிருக்காங்களா, போதையில் இருக்காங்களான்னா எல்லாம் இல்லை, கிளியராக தான் இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறம் இவங்க ஏர்க்ராஃப்ட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்டை எடுக்கிறாங்க, கண்ட்ரோல் ரூம்லேருந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ரன்வேக்கு போகுது. ஸோ இது ஏறக்குறைய 1:30 மணி, ஜூன் 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணி. அதற்கு முன்னாடி இந்த ஏர்க்ராஃப்ட் என்ன ஆயிருக்குன்னா, ஏற்கனவே இது ஏறக்குறைய ஒரு 11, 11:30க்கு டெல்லியிலேருந்து இங்கே இறங்கியிருக்கு. அதற்கப்புறம் ஏதோ சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கப்புறம் டேக் ஆஃப்க்கு ரெடி ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன உடனே பார்த்திங்கன்னா 3 செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா என்ஜினுடைய ஃபியூவலுக்கு கட் ஆஃப் ஆயிடுது. அதுதான் ஃபஸ்ட்டு இவங்க இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், பிளாக் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னு. ஸோ அதில் என்னென்னா, இந்த பேசிக்கலாக இந்த ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக் பாக்ஸுன்றது என்னென்னா ஆரஞ்சு கலர் பாக்ஸு தான். அதில் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ளைட்டு காக்பிட்டில் அவங்க பைலட்டு கண்ட்ரோல் ரூமோட பேசுகிறது, 2 பைலட் பேசிக்கிறது, திடீர்னு பைலட் இங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு சைடு. இன்னொன்று ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், அது எல்லா பேராமீட்டர்ஸ், என்ஜின் ஸ்பீடு என்ன இருக்குது, ப்ரொப்பல்லர் எப்படி இருக்குது, அந்த இது விங்ஸ்லாம் என்ன இருக்குது, அந்த ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ பல இதை அது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். 100 பேராமீட்டருக்கு மேலே மானிட்டர் பண்ணும். ஸோ இது 2த்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது 2த்தையும் ஜூன் 24ஆம் தேதி என்னமோ நியூ டெல்லிக்கு கொண்டு வந்துடுறாங்க. அங்கே தான் அந்த லெபார்ட்ரியில் தான் ஸ்டடி பண்ணிவிட்டு
ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுதுங்க. சரி, அந்த ரிப்போர்ட் பிரகாரம் 2 பைலட் இருக்கிறாங்க. அந்த சீனியர் பைலட் இன் கமாண்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு மானிட்டரிங் தான். அதாவது அவர் இது பண்ண மாட்டார். அவர் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவார். கோ பைலட் அவர் தான் ஃப்ளைட்டோடைய கமாண்டன்ட். ஸோ அவரு தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவார். அந்த சீனியர் பைலட்டு கூட உட்காந்து அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு அசைன் பண்ண ஜாப். ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வேகமாக தான் போதுங்க. அதற்கப்புறம் டேக் ஆஃப் ஆயிடுது. டேக் ஆஃப் ஆன 3வது செகண்டே பார்த்தீங்கன்னா என்ஜினுடைய ஃபியூவலு கட் ஆஃப் ஆயிடுது. 2 என்ஜினுடைய ஃபியூலும் கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ என்ஜின் ஃபியூல் கட் ஆஃப் ஆனவொன்னே அடுத்ததே சொல்கிறாங்க என்னென்னா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேம் ஏர் டர்பைன் அப்படின்னு. இது என்னென்னா ஒரு எமர்ஜென்சி. இது ஃப்ளைட்டுக்கு உள்ளே தான் இருக்கும். அந்த விங்ஸ் பக்கத்தில் உள்ளுக்கு இருக்கும். மொமெண்ட் இந்த மாதிரி பவர் கட் ஆயிடுச்சுன்னா இப்போ என்ஜினுக்கு ஃபியூவல் போகலன்னா என்ஜின் நின்றுமா? அந்த காலத்துலலாம் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூவலை வந்துட்டு நம்ம அந்த ஒரு நாப் மாதிரி இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் நம்ம வண்டியை நிறுத்தணும்னா ஆஃப் பண்ணிடுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆனில் வச்சுட்டு ரிசர்வ்னா ஃபுல்லாக ஆப்போசிட்டில் வைப்போம். அப்படின்னா இமீடியட்டாக பெட்ரோல் பங்க்குக்கு போகணும். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது ரிசர்வில் ஆயிடுச்சுன்னு. ஸோ அதை ஆஃப்லேயே வச்சுருந்தோன்னு வைங்களேன் டோட்டலாக வண்டியிலேருந்து அதாவது ஃபியூல் டேங்க்கில் இருந்து என்ஜினுக்கு இது ஃபியூவல் போகாது, பெட்ரோல் போகாது. அப்போ என்ஜின் நின்றும். ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. என்னென்னா அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட இது என்னென்னா 300 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடுதுன்னா அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது கண்டிப்பாக அது ஆனில் தான் இருந்திருக்கு. அதற்கப்புறம் இமீடியட்டாக 3 செகண்டில் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதற்கப்புறம் தான் இந்த ரேம் ஏர் டர்பைன் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேம் ஏர் டர்பைன்றது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுமா? இந்த மாதிரி என்ஜினுக்கு ஃபியூவல் போகாமல் ஹைட்ராலிக்ஸ்லாம் நின்றுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். ஃப்ளைட்டுக்கு கீழே விங்குக்கு கீழே இருக்குமா இது? அது இறங்கி இந்த டர்பைன்றது எப்படின்னா இப்போ காற்றாலையெல்லாம் பார்ப்போம்ல கயத்தாரங்களாம். ஸோ அந்த பவர் இது சுத்த ஏன்னா எதிர ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கும்போது எதிர வர காற்றுலேருந்து பவர் எடுக்கிறது. ஏன்னா இங்கே பவர் இல்லை. ஸோ அது சுத்த இந்த பவரை வச்சு முக்கியமான கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாம் ஆன் பண்ண முடியும். ஃப்ளைட்டை பைலட்ஸால் சேஃபாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த ரேட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் இவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வீல்ஸு உள்ளே போல. ஸோ 3வது டேக் ஆஃப் ஆகி 3வது செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதற்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு ஒரு பைலட்டு, இவங்க என்ன சொல்கிறாங்க எந்த பைலட்னு சொல்லலை, ஒரு பைலட் சொல்கிறாரு ஏங்க ஆஃப் பண்ணீங்க ஃபியூவல் என்ஜினை அப்படின்னு அந்த சுவிட்சை. உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் பண்ணலையே அப்படின்றாங்க. இது 3 செகண்ட்லேருந்து ஒரு 5வது 6வது செகண்டுக்குள்ளே இது நடந்திருக்கு. 10வது செகண்டுக்குள்ளே ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ 3வது டேக் ஆஃப் ஆனதுலேருந்து தான் 3வது செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 13வது செகண்டு திருப்பி 2த்தையும் ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணதுக்கு ஒரு என்ஜினுக்கு பவர் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இதை ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ஜின் ஓரளவு இதாகிருக்கு. செகண்ட் என்ஜின் இன்னும் இது பண்ண முடியல. இன்னும் ஃபுல்லாக ஃபியூவல் போயிட்டு ஆக்டிவேட் ஆகலை. அதுக்குள்ளேயும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா மேடேன்னு ஒரு பைலட் சொல்கிறார். அதாவது மேடேன்றது ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன், காப்பாற்றுங்கன்ற மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அது உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்களுடைய ரெக்கார்டிங்கையும் இந்த ஏஐபி வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் பிரகாரம் இவங்க மேடேன்னு வந்தோன்னா அவங்க கேட்குறாங்க கண்ட்ரோல்லேருந்து என்னன்னு. ஆனால் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பவரே இல்லை, இந்த டர்பைன் சுற்றுது. அந்த டர்பைனுக்கு ஏன்னா இந்த கொஞ்சம் மேலெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த டர்பைன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் அந்த ஸ்பீடே வரல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்ஜின் தான் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆல்டிடியூடு குறையுது. ஃபஸ்ட்டு ஒரு மரத்தை தட்டியிருக்கு. அதற்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டிஃபென்ஸ் காலனியோ டிஃபென்ஸ் இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. அந்த டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய ஒரு சிம்னி இருந்திருக்கு. ஸோ அடுத்தது சிம்னியை தட்டியிருக்கு. அதற்கு அப்புறம் தான் இந்த பக்கத்தில் உள்ள அந்த ஹாஸ்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் போய் அங்கே போய் இடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 787 ட்ரீம் லைனர் இதுதான் இந்த போயிங்கோடைய இந்த ஃப்ளைட்டுங்க. ஸோ இது மேலே குற்றம் இல்லாத மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பைலட் வந்துட்டு ஒரு பைலட் இன்னொரு பைலட்டுக்கு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பைலட்டு, அதாவது அந்த சீனியர் பைலட் இருக்காரு அவர் சொன்னாரா, இல்லைனா ஜூனியர் பைலட்டு அதாவது பைலட் அவர் தான் கோ பைலட்டு கமாண்டில் இருக்காரு அவர் சொன்னாரான்னு இந்த ரிப்போர்ட்டில். ஏன்னா ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 3 லைனுக்குள்ளே சொல்லிடுறாங்க. ஒரு பைலட் இன்னொரு பைலட்டை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னு.
2வது பைலட் உடனே நான் ஆஃப் பண்ணலன்னாரு. அவ்வளோதான் சொல்றாங்க. ஸோ இதோட முடிஞ்சிருது. சரி, இதுக்கு மேல அவங்க பேசியிருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா, பேசியிருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்ல. ஏன்னா, நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது செகண்ட் ஆஃப் ஆவுது. அதற்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் ரிப்ளை பண்றாங்க. அதுக்கே ஒரு 10 செகண்ட் ஆயிருமா? அதுக்குள்ளேயும் ஆனும் ஆயிருது. 2த்தையும் ஆன் பண்றாங்க. அடுத்தது மேடேன்னு வேற சொல்றாங்க. இது மொத்தமே 30 செகண்டுக்குள்ள முடிஞ்சிருது. ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல வேற ஏதாவது நடந்துச்சா? அந்த டேக் ஆஃப் ஏன்னா டேக் ஆஃப் ஆனது 3 செகண்ட். டேக் ஆஃப் ஆனதுலருந்து 3வது செகண்ட் ஃபியூயல் இது போயிருது. ஸோ இந்த ரெக்கார்டிங்லேருந்து இன்னும் எவ்வளோ தெரிய போகுதுன்னு தெரியல. பட் இப்போ ட்ரீம் லைனருக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் இருக்கு. அப்போ பைலட் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏன் இந்த பைலட் இன்னொரு பைலட்ட கேட்குறாரு? ஏன் ஆஃப் பண்ணீங்கன்னு. ஸோ இதுதான் இப்போ கான்ட்ரோவர்சி. சரி, ஏன் இன்னொரு பைலட் ஆஃப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீவர் மாதிரி அதை இழுத்து சும்மா ஒருத்தரால ஆஃப் பண்ண முடியாதாம். தெரியாமலாம் ஆஃப் பண்ண முடியாதாம். ஏன்னா ஒருத்தர் ஆஃப் பண்ணணும்னா அந்த புல் பண்ணி தள்ளி விடணுமா. அப்பதான் ஆஃப் பண்ண முடியுமா. இது எப்போ புல் பண்ணி தள்ளி விடுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது ஒரு என்ஜின்ல ஏதோ பிரச்சனை. பேர்டு அடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பேர்டு எதுவும் அடிச்சுதானோ இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அநேகமாக 2 இதையுமே என்ஜினுமே அந்த பேர்ட்ஸ் அடிச்சிருக்கும்னாங்க. ஆனால் இல்லைன்ட்டு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 2வது வெதர் பிரச்சனை இருந்துச்சானா வெதர் அன்னைக்கு ரொம்பவே கிளியராக இருந்துச்சான் ரிப்போர்ட் சொல்லுது. அதற்கு அடுத்தது அப்போ எப்போ இந்த ஃபியூவல் இதை ஸ்விட்சை ஆஃப் பண்ணுவாங்க பைலட்ஸு? அது மேலே இழுத்து தள்ளணுமா. ஸோ டெலிபரேட்டாக ஆஃப் பண்ணுறது எப்போனா, ஒருவேளை ஒரு என்ஜினுக்கு பேர்டு அடிச்சிருச்சு, பறவைகள் அடித்து ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை டோட்டலாக அந்த ஃபியூவல் அங்கே சப்ளை பண்ணாமல் இன்னொரு என்ஜின் அப்போ ஒரு இதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றதை வச்சு ஒரு என்ஜினை வச்சு இவங்க பறந்து ஓரளவு திருப்பி பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்காக தான் இது இருக்குது. 2வது எப்போ? இந்த ஃப்ளைட் ஒன்ஸ் முடிஞ்சு திருப்பி கீழே இறங்கின உடனே எல்லாம் பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிடுறோம்ல, ஃப்ளைட்டை ஆஃப் பண்ணுறாங்கல்ல, அதற்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த 2 சிச்சுவேஷனில் தான். ஆக்சிடென்டலாக ஆஃப் பண்ணியிருப்பாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2 பைலட்டுமே நல்ல சீனியர் பைலட்ஸு. இது வந்து பேசிக்கு. ஸோ அதை ஆக்சிடென்டலாக பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்போ 2வது தியரி என்ன சொல்கிறாங்க? சூசைடல். ஒரு பைலட்டு யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணியிருக்காருன்றாங்கல்ல, அப்போ அவர் சூசைட் பண்ணணுன்ற முடிவில் தான் இதை ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இதுவும் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ வேகமாக போகுது. டேக் ஆஃப் ஆனவுடனே 3வது செகண்டில் இவர் ஆஃப் பண்ணுறாரு. ஒருத்தர் நம்ம அசியூம் பண்ணுவோம், ஒருத்தர் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவர் ஏன் அங்கே முந்தின நாளே அவர் ரூமில் வந்து தங்குறாரு ஹோட்டல் ரூமில். சரி இருந்தாலும் நம்ம அவங்க ஏன்னா ஒரு சில பைலட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இதில் வெளிநாட்டிலலாம் சூசைட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட்டே கீழே வந்து இது பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி கடலில் தான் இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே டேக் ஆஃப் ஆன உடனே கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னாலும் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபியூல் ஆஃப் பண்ணியிருந்தா நேராக போய் வாலில் அடித்து முடிச்சிருக்கலாம். இன்னொன்று இது டேக் ஆஃப் ஆகி டில்ட் ஆகுது, லைட்டாக டில்ட் ஆகும். நீங்கள் அந்த சிசிடிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறவர் ஏன் அந்த டைமில் இல்லைல்ல நான் பண்ணலைன்னு சொல்லணும். எப்படி தான் கீழே உழப்போகுதுன்னு அவருக்கு தெரியும்ல. இன்னொன்று அங்கே ஃபைட் வந்த மாதிரியும் தெரில. அப்போ ஒருத்தர் ஆஃப் பண்ணவர் இன்னொருத்தர் 10வது செகண்ட் ஆன் பண்ணிட்டாங்கல்ல. இவர் தான் சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை பிடிச்சிட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன், எப்படி தான் உழ போகிறோம்ல அதோட முடியுதுல்ல. ஸோ அதுவும் நடக்கலை. ஸோ இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் பண்ணலையே, அவ்வளோதான். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் வந்திருக்குங்க. ஸோ இதை வச்சு சூசைட் பண்ணியிருக்கலான்னு ஒரு தியரி போகுது. இப்போ சூசைட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணால் நீங்கள் போயிங்கை ஃப்ரீயாக விட்டுறீங்க. ஸோ போயிங் மேலே தப்பு இல்லை. ஹியூமன் எரர் ஆயிடுது, இல்லை ஹியூமன் சூசைடுக்கு பண்ணுறாரு. ஸோ போயிங் மேலே பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா போயிங் 787 ட்ரீம் லைனர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2011 தான் போயிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஏர்கிராஃப்ட்ன்றாங்க. இதற்கு காரணம் என்னென்னா இதோடைய அட்வர்சரி அதாவது காம்படிட்டர் யாருன்னா ஏர்பஸ். ஏர்பஸோட போயிங் நல்ல சேல்ஸ்க்கு காரணம் இந்த பர்டிகுலர் 787. ஏன்னா இது ரொம்ப ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக. ஸோ கொஞ்சம் சீப்பாகவே நிறைய பேசஞ்சர்ஸை கொண்டு போக முடியும். அது மாதிரி மெட்டீரியல்ஸ் இருந்திருக்கு அப்படின்றாங்க. 2011 இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடக்கலை. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். ஸோ இதை நீங்கள் இல்லை இது பைலட் சூசைட் அப்படின்னா போயிங் வெளியில் போயிடுது. அதே சமயத்தில் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இதை எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா யூஎஸோடைய ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் FAAன்னு சொல்லுவாங்க. அவங்க 2018 டிசம்பரில் இந்த மாதிரி இந்த ஃபியூவல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமே மேனுவலாக
அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது அப்படின்னு ஒரு இது இஷ்யூவாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃப்ளைட்ஸில் இதை டிடெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ போயிங் வந்துட்டு ஏதோ ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்களாம். இந்த மாதிரி மற்றவங்களாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. இது எப்போ பண்ணாங்க? 2018 டிசம்பரில் இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்ஸ்க்குலாம் அட்வைசரி கொடுத்துருக்காங்க போயிங்கு. அப்போ ஏர் இண்டியாவை கேட்குறாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் பியூரே, நீங்கள் வந்துட்டு இதை இன்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன்னா டிசம்பர் 2018 இந்த மாதிரி ஒரு இது இருக்க அட்வைசரி வந்திருக்கேன்னு. ஏர் இண்டியா அதை டினை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலை, அது மேண்டேட்ரி கிடையாது, அட்வைசரி தான், அதனால நாங்கள் பண்ணலை. ஸோ அதுவும் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஒருவேளை டிஸ்என்கேஜ் ஆயிருந்துச்சுன்னா, அது ஆறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும், அதாவது இப்போ இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எப்படி மேலே புல் பண்ணிட்டு தானே அந்த லீவரை அனுப்ப முடியும்னு. ஆனால் டிசம்பர் 2018 இந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்என்கேஜ் ஆயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபியூல் கட் ஆஃப் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அதை இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அது பிரச்சனைனா போயிங்க்கு பிரச்சனை இல்லை, பைலட்டுனா ஏர் இண்டியாவுக்கு பிரச்சனை. ஆனால் மொத்தத்தில் போயிங் தப்பிச்சுப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட், ப்ரிலிமினரி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வந்திருக்கு, கிளாரிட்டி கிடையாது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு இதை வந்துட்டு சூசைடு அப்படின்லாம் முடிவு பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூசைட்னா ரன்வேல கிராஷ் பண்ணியிருக்கலாம், ரன்வே முடியும் போதே ஃபியூல் இது பண்ணலாம். சரி, அந்த டைமில் அவர் கொஞ்சம் தள்ளி தான் அந்த பைலட் ஆஃப் பண்ணுறாருன்னு வச்சாலும், ஒரு பைலட் கேட்கும்போது, ஏன்னா 10வது செகண்ட் திருப்பி ஆன் ஆயிருது இல்லைங்க, அப்புறம் திருப்பி இது பண்ணுறாங்கல்ல, டிஸ்என்கேஜ் பண்ணி திருப்பி ஃபியூல் போதில்ல, அப்போ இன்னொரு பைலட் அதை ஆஃப் பண்ண வச்சிருக்கலாம்ல, சண்டை போட்டிருக்கலாம்ல, அதுவும் பண்ணலை. நான் பண்ணலைன்னு சொல்கிறாரு. அடுத்தது மேடேன்னு வருது, அதுக்கப்புறம் கிராஷ் ஆயிடுது. ஸோ சூசைடுன்னு இப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சு கன்க்ளூட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் கன்க்ளூஷனுக்குலாம் வந்துடாதீங்க இதை வச்சுன்னு நேற்று ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுடைய இதை பேஸ் பண்ணி தான், அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் எல்லாருமே இப்போத்துக்கு போயிங் மேலே பிரச்சனை இல்லை, இது பைலட் எரர் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. சரி, இதை இமீடியட்டாக பைலட் அசோசியேஷன் இருக்காங்கல்ல இந்தியாவில், அவங்க கண்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொண்டு போகிற டைரக்ஷனே தப்பு, இந்த இதை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில்? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாரு, இன்னொருத்தர் டினை பண்ணுறாரு, அவ்வளோதானே. ஸோ இப்போ நீங்கள் கொண்டு போகிற டைரக்ஷன் என்ன இருக்குன்னா, கடைசியில் பைலட்டை ப்ளேம் பண்ண போகிறீங்க. அந்த பைலட்டு என்ன நடந்துச்சுன்னு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 2 பேரும் உயிரோட இல்லை. இப்போ இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாமே காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சு தானே சொல்கிறீங்க. அப்போது இந்த இன்வெஸ்டிகேஷனில் பைலட் அசோசியேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை கூட கூப்பிடலையே, நீங்கள் எங்களையும் கேட்க விட்டணும், இல்லைன்னா இதை நாங்கள் நம்ப மாட்டோம். கடைசியில் பைலட் ஒருத்தரை அக்யூஸ் பண்ணிவிட்டு அவர் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் மொத்தத்தையும் மூடி மறைச்சிருவீங்க. ஸோ அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கல்ல, எங்கள் பைலட் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தரும் இருக்கணும், அந்த இதெல்லாம் நாங்கள் ஹியர் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க, பைலட் அசோசியேஷன். சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இறந்தவர்களில் இந்தியர்கள் பெரும்பாலும் யூகேவை சேர்ந்தவர்கள், போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள், கனடாவை சேர்ந்தவர்கள். ஸோ மொத்தம் 4 நாடு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்ட் முடிஞ்ச உடனே யூகேலேருந்தும் வந்துட்டாங்க அவங்க டீம், ஏன்னா அவங்க சிட்டிசன்ஸ் இறந்திருக்கார்கள், கனடா, அது இல்லாமல் போர்ச்சுகல். ஸோ இவங்களாமும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில். அதற்கு அடுத்தது போயிங் வந்துட்டு யூஎஸ் பேஸ்டு, அதனால் யூஎஸ்ல இருந்தும் ஒரு சிலர் வந்திருக்காங்கங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுடைய சொந்தக்காரங்க இப்போ யூகேல இருக்காங்க, போர்ச்சுகல், கனடா. அங்கேருந்து ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ப மாட்டோம், எங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்க இறந்துருக்கிறார்கள், அந்த பெயின் எங்களுக்கு தான் தெரியும், எங்களில் ஒருத்தர் நாங்கள் ரெடிங்க வர, உங்கள் இந்தியாவுக்கு வரோம், நாங்களும் அதை கேட்கணும், ஏன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு பைலட்னு முடிக்கிறீங்க, எங்களுக்கு மொத்தத்தையும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நாங்கள் நம்ப மாட்டோம், நாங்களே வேணால் டெல்லிக்கு வரோம், எங்களுக்கு நீங்கள் அனுப்ப முடியலன்னா அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இதை நாங்கள் டெல்லியில் வரோம், எங்களுக்கு நாங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு திருப்தி அடையும் அப்படின்னு ஒரு சிலர் இறந்தவர்களுடைய ரிலேட்டிவ்ஸு மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். ஸோ அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. ஏன்னா இறந்துட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு, ஆனால் அட்லீஸ்ட் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல எப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிளாரிட்டி தர மாட்டேங்குது, கன்ஃபியூஷன் தான் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இப்போ இந்த ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான், ஆனால் அந்த 2 லைன் பல கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்துருச்சு.
அதாவது ஒரு பைலட்டு இன்னொரு பைலட்ட சொல்றாரு, "ஏன் நீங்க கட் ஆஃப் பண்ணீங்கன்னு அந்த ஃபியூயல் இத." இன்னொருத்தர் சொல்றாரு, "நான் பண்ணலன்னு." ஸோ இந்த 2 லைன் ஒருவேள பைலட்னாலயா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃபே இருக்கு. அத நெறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி டிசம்பர் 2018 அட்வைசரி. ஸோ அது என்னது சொல்லுது? ஆட்டோமேட்டிக்கா டிசென்கேஜ் ஆயிருதுன்னு. ஸோ அந்த மாரி நடந்துச்சா? ஸோ பைலட்டே எதுவும் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா அது டிசென்கேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னு இன்னும் தெரியல. ஸோ கம்ப்ளீட் டேட்டா இந்த இதுல இல்ல. இது வெறும் பிரிலிமினரி ரிப்போர்ட் தான். நீங்களும் இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ட படிச்சு பாருங்க. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இது பைலட்டோடைய எரரா? இல்ல பைலட்டோடைய சூசைடல் டெண்டன்சின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லன்னா இந்த அந்த 2018 இஷ்யூ ஆச்சே டிசம்பர்ல அட்வைசரி. ஆட்டோமேட்டிக் டிசென்கேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற ஏதாவது தோணுதான்னு நீங்களும் அந்த ரிப்போர்ட்ட படிச்சுட்டு நீங்களும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. வேற ஏதாவது இந்த வீடியோல டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி. வணக்கம்.